பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் என்பது தற்போது பூதாகரமாக மாறி இருக்கிறது என்பதை ராமதாசனுடைய பேட்டி என்பது வெளிப்படுத்தி இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனை தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் பேசும்போது, கடந்த சில நாட்களாகவே தான் மிகுந்த மன உளைச்சல் அடைந்திருக்கின்றேன் என்றும் 2-3 நாட்களாக சரிவர தூங்க முடியாமல் தவித்து வருகிறேன் என்றெல்லாம் பேசியிருந்தார். அது தொடர்பாக ராமதாசிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அந்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இது குறித்து வியாழக்கிழமை நான் பதில் அளிக்கின்றேன் என்று தெரிவித்திருந்தார். அப்போது அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. என்ன சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அந்த வகையில் விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் திரு ராமதாஸ் செய்தியாளர் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகள், யாரும் எதிர்பாராத வகையில் பல்வேறு தகவல்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் தான் தவறான ஆட்டத்தை தொடங்கிவிட்டார். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தொடக்க புள்ளியே அன்புமணி தான், அவர்தான் தவறான ஆட்டத்தை தொடங்கி வைத்தவர் என்று ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் தர்மபுரியில் அன்புமணி பேசியது பிரச்சனையை திசை திருப்பும் செயல் என்றும், அதே போன்று மக்கள் மற்றும் கட்சியினரை திசை திருப்புவதற்காக தான் மிகுந்த மன உளைச்சல் இருக்கின்றேன், 2-3 நாட்களாக தூங்கவில்லை என்றெல்லாம் உருக்கமாக பேசியிருக்கிறார். இது முழுக்க திசை திருப்பக்கூடிய செயல் என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை ராமதாஸ் தன் மகன் அன்புமணி மீது வைத்திருக்கின்றார். புதுச்சேரி பொதுக்குழுவில் அன்புமணி செய்த செயல் என்பது ஏற்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியுடைய பொதுக்குழுவில் இளைஞர் அணி பொறுப்பில் முகுந்தன் பரசுராமனை ராமதாஸ் நியமித்தார். அப்போது மேடையிலேயே அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி இது போன்ற செயல் தவிர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசி மைக்கை பொதுவெளியில் தூக்கி எறிந்தார். இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. அந்த ஒரு செயலை குறிப்பிட்டு பேசும்போது, புதுச்சேரி பொதுக்குழுவில் அன்புமணி செய்த செயல் என்பது ஏற்க முடியாது என்றும், அது மிகப்பெரிய தவறு என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கும் அன்புமணிக்கும் உதவியாக இருக்கவேதான் நான் முகுந்தன் பரசுராமனை நியமனம் செய்தேன் என்றும், அதை அவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர் செய்த செயல் மேடை நாகரிகம் இல்லாமல் அவர் செய்த செயல் என்பது கண்டிக்கத்தக்கது என்று ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று மேடை நாகரிகம், சபை நாகரிகத்தை கடைபிடிக்காதவர் தான் அன்புமணி என்றும், அன்புமணி செய்தது தவறல்ல, தான் மிகப்பெரிய தவறு செய்தேன். அந்த தவறு என்னவென்றால், அன்புமணியை 35 வயதில் மத்திய அமைச்சராகியதான் தான் செய்த மிகப்பெரிய தவறு என்று அவர் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது 35 வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது தான் செய்த மிகப்பெரிய தவறு என்று ராமதாஸ் குறிப்பிட்டிருப்பதுதான் இதில் மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. பொது வெளியில் அநாகரிகமாக செயல்பட்டது யார், மேடை நாகரிகம் இல்லாமல், சபை நாகரிகம் இல்லாமல் செயல்பட்டது யார் என்று அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளும் ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். முகுந்தன் பரசுராமனை நியமித்த போது அன்புமணி செய்த செயல் என்பது தவறு என்றும், மேடையிலே எதிர்ப்பு தெரிவித்தது சரியா என்ற கேள்வியும் வினாவையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இது போன்ற ஒரு நியமனம் செய்யப்படும் போது அது கட்சியினர் மத்தியிலும் அதே போன்று ஊடகங்கள் இருக்கக்கூடிய நிலையில், பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் அந்த ஒரு மேடையிலே அவர் எதிர்ப்பு தெரிவித்தது என்பது சரியான ஒரு நடவடிக்கை, அது மிகப்பெரிய தவறு அல்லவா என்பதையும் குறிப்பிட்டு ராமதாஸ் பேசியிருக்கின்றார். இன்னும் அன்புமணி பக்குவப்படவில்லை என்று சிலர் வருந்துகிறார்கள். என்னிடம் பேசும்போது கூட பலர் தெரிவிக்கிறார்கள், அன்புமணியை பொறுத்தவரையிலும் இன்னும் அவர் பக்குவப்படவில்லை, பக்குவம் அடையவில்லை, இன்னும் அவர் வளர வேண்டும் என்றெல்லாம் சிலர் வருந்துகிறார்கள். கட்சியில் உள்ளவர்களே இதை குறிப்பிட்டு பேசுகிறார்கள். அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லை என்றெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 4 சுவற்றுக்குள்ளாக பேச வேண்டிய விஷயங்களை வீதிக்கு கொண்டு வந்தது யார் என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். பொதுவாக இந்த பாமக இருந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் பிரச்சனைகளை பொறுத்தவரையிலும் அதற்கு பின்னணியாக பார்க்கப்படக்கூடியது குடும்ப பிரச்சனை என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. இது போன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4 சுவற்றுக்குள்ளாக வீட்டுக்குள்ளேயே பேசி முடிக்க வேண்டிய ஒரு விடயத்தை பொது வெளியில் வீதிக்கு கொண்டு வந்து விட்டது அன்புமணி தான். அவர்தான் இந்த தவறான ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார். பொது வெளியில் கொண்டு வந்தது அவர்தான் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதே போன்று கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார் என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எதிர்பாராத வகையில் வளர்த்த கடாவே வீறு கொண்டு மார்பில் பாய்கிறது. நான் வளர்த்தவரே என்னை வீறு கொண்டு மார்பில் பாய்கிறார். அன்புமணியுடைய செயல் என்பது என்னை மிகுந்த ஒரு பெரிய அளவிலான ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் என்றும், இருக்க முடியாத ஒன்று, எதிர்பாராத வகையில் வளர்த்த கடாவே வீறு கொண்டு மார்பில் பாய்கிறது என்று அன்புமணியை காட்டமான விமர்சனங்களை ராமதாஸ் முன்வைத்திருக்கின்றார்.